என்னுடைய இரண்டாவது மலேசிய ஆன்மீக பயணத்தில் இந்த கோலாலம்பூர் லிஸ்ட்லயே இல்லை. வேற இடத்தை பத்தி நான் நிறைய சிந்தனைகள் வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் பாடம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மீண்டும் மீண்டும் பிரக்யாவதி மேடம் இல்ல நானே தமிழரசி அம்ராஸ் கான் இவங்கெல்லாம் நீங்க போறத வந்தப்ப என்ன இந்த முழுமையான ஜாயாபலை பயிற்சி சொன்னீங்க, அதை கத்துக்க முடியாம போச்சு, எங்களுக்காகவாவது நீங்க வரணும் அப்படின்னு கம்பல் பண்ணி நிறைய சமம் எடுத்துக்கிட்டு திருப்பி வரவழைச்சாங்க. ஆனா இங்க ஏற்பாடுகள் எதுவுமே நடக்கல. எனக்கு மனசுக்கு பேஜாரு இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல இதே மாதிரிதான் நடக்குது. ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்களுக்கு முதல் அனுபவம் இது. ஆனாலும் எதிர்பார்க்காம சுந்தரையா அவர் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துட்டாரு. அவர் வராம போயிருந்தா இந்த பயிற்சி வகுப்பு நடந்திருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. மொத்தத்துல ஒரு ஏறக்குறைய ஒரு 10 நபர்கள் வந்து சேர்ந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து இந்த வகுப்பை முழுமையா முடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு அவகாசம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்னுடைய கணிப்பு நீங்க ஒரு 50% தான் சரியா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு 50% நீங்க கரெக்டா ட்ரெயின் பண்ணி வீட்டுல முழுமையா இதை 48 நாள் ஒரு மண்டலம் பண்ணீங்கன்னா நான் உங்க பேம்ப்ளெட்ல என்ன கொடுத்திருக்கேன் 500% அது இருக்கிறதெல்லாம் சத்தியமா நடக்கும். இது உண்மை. ஏன்னா இப்ப உண்மை இல்லாமயே நிறைய பேரு எனக்கு அது நிகழ்ந்தது இது நிகழ்ந்தது அது அறிவாச்சு இது உணர்வாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா அப்ப நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்ல வரல. நீங்க இந்த ட்ரைனிங் ப்ராசஸ்ல இருக்கீங்க, கொஞ்சம் உங்களுக்கு அது பக்காவா செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இன்னும் உங்களுக்கு முழுமையான அந்த பெனிஃபிட் கிடைக்கும். எனக்கு இந்த அவகாசம் இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் என் இதயபூர்வமான நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி. அவர் பேசல, அவர் செப்பரேட்டா இப்படி பேச வைக்க